இன்றைக்கி நம்ம எந்த செடியை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்னபூர்ண இலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேரில் வந்து இதை சொல்லுவாங்க. கறி இலை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸுன்னு பாஸ்மதி லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பரவலாக சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பேந்தன் லீஃப் அப்படி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பில்லு மாதிரி தான் வளரும். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இதோட சைடில் வந்து நிறைய வேர் வரும். ப்ரொபகேட் பண்ணி கட் பண்ணி வச்சா ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இலையில வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் ஒரு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை நிறைய சமையலில் சேர்ப்பாங்க. நான்வெஜ்ஜில் நம்ம பிரியாணி செய்யும்போது சேர்க்கலாம், கறி குழம்பு கிரேவியில் சேர்க்கலாம். இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைட் ஆஃப் ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வியட்நாம், மலேசியா, நம்ம இந்தியாவில் கூட நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. சவுத் சைடில் கட்டு மாதிரி கட்டி விற்பாங்க. இது வந்து புதினா கட்டு மாதிரி. இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஸ்மெல்லு வந்து ஒரு பதனி ஸ்மெல், அந்த பதனியோட ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் மெடிசினல் பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட இதோட லீஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்து அடித்து சாப்பிட்லாம். பாடியோட இன்சுலினை வந்து ரெகுலேட் பண்ணி வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த இந்த பேந்தன் லீஃபு. இதை வந்து நம்ம சமையலில் வந்து சாப்பாடு வடிக்கும்போது இந்த இலையை வந்து ஒரு நாட் மாதிரி கட்டி போட்டு அது மாதிரி வடிக்கலாம். நம்ம ஏதாவது வீட்டில் என்ன சமையல் செஞ்சாலும் இது கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜ்ஜுனா சாப்பாடு வடிக்கும்போது போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த செடி ஈஸியாக